Anybody? Friends say, Kutalinga. கேட்டதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்ப நாங்க பார்த்து இதெல்லாம் பொய்யா சார்? சொல்லுங்க சார். எல்லாருமே நீங்க எப்பயும் பாக்குறீங்க, அவர் கண்ணு மூஞ்செல்லாம் பாக்குறீங்க. அப்ப நீங்க பாக்குறதெல்லாம் பொய்யா? டாக்டரும் போலீஸ்காரங்க பாக்குறது மட்டும் தான் நெசமாதி? சொல்லுங்க, இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி செய்ய போறாங்க? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க கணவர் வந்து என்னைக்குமே வந்து ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் பண்ணதில்லை அப்படின்னு அவங்க மனைவி சொல்கிறாங்க. எப்படி 3 நாள் ஹாஸ்பிட்டலில் போனாலும் எப்படி இந்த மாதிரி அவர் லாக்அப்பில் சாக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் த காஸ் ஆஃப் டெத் வந்து இந்த டெத் சர்டிஃபிகேட் என்ன போட்டிருக்குன்னா, பேசிக்லி சேஸ் பிளட் பாய்சனிங். பிளட் பாய்சனிங் எப்படி 3 நாளுக்குள்ள வந்து எப்படி ஒரு மனிதர் வந்து பிளட் பாய்சனிங் பட்டு எப்படி சாக முடியும் அப்படின்னு அதுவும் இன்னொரு கேள்வி எழுப்பலாம் நம்ம. தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து 3 நாளுக்குள்ள பிளட் பாய்சனிங் வந்து வெரி சஸ்பிஷியஸ் சர்கம்ஸ்டன்சஸ். பின்புறத்தில் வந்து அடி இருக்கு அவருக்கு, முகத்தில் 2 பக்கமும் அடி, அண்ட் ஒரு ரைட் ஹேண்ட் சைட் ஆயில் வந்து கண்ணில் வந்து ப்ளூ பிளாக்காக இருக்கு. இதுக்கு காரணம் வந்து அரசாங்க வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் போலீஸ்காரரை வந்து அந்த கொலை பண்ண போலீஸ்காரரை வந்து என்னைக்குமே வந்து குற்றம் சாட்டினதில்லை. ஆல்மோஸ்ட் 0 policemen has been prosecuted for the murder of this death in police custody cases. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு திருவிளையாடல் விளையாண்டு அதை அப்படியே ஒத்தி வச்சு கடைசியில் வந்து இந்த கேஸை மூடிட்டாங்க. கூகன் கேஸ் வந்து ஐ டோன்ட் திங்க் எனிதிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இதுக்கு மேலே வந்து ஞானப்பிரகாசத்தோட ஒய்ஃப் வந்து அரசாங்கம் வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மற்றவங்களுக்கு செய்கிற மாதிரி இதுக்கு முன்னே செய்கிற மாதிரி வந்து இந்தியர்களால அவங்கள புறக்கணிக்க கூடாது. அவங்கள வந்து உடனே விதின் 48 hours வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அவங்க வீட்டுக்கு போய் they must be proactive. அவங்க வீட்டுக்கு போய் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து உடனே வந்து அவங்களுக்கு அவசர பண உதவி கொடுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, அரசாங்க வழக்கறிஞர் வந்து அவங்க மகன் ஞானப்பிரகாசத்தோட மகன் 2வது மகன் கேட்டாரு, அந்த போலீஸ் குற்றம் செஞ்ச போலீஸ் அடிச்ச போலீஸ் வந்து சார்ஜ் பண்ணோம். அப்பதான் இது வந்து நிறுத்தம். இது வந்து இந்த மாதிரி கேஸ் வந்து ஒரு முடிவுக்கு வரும். இல்லாட்டி வந்து நாளைக்கு 4 நாளைக்கு அடுத்த வாரம் அடுத்த மாசம் வந்து லாக்அப்ல இந்தியர்கள் சாவுறது வந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். அட்டார்னி ஜெனரல் அவங்கள வந்து போலீஸை வந்து கோர்ட்ல கொலை கேஸ்க்கு குற்றம் சாட்டுற வரைக்கும் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கு மேல வந்து நம்ம என்ன கேட்கிறோம்னா, எதிர்கட்சிகள் குறிப்பா பக்கத்தான் ராயாட்டில் உள்ள பாஸ் டிஏபி அண்ட் கார்டியன் கட்சிகள், என்ஜிஓக்கள், ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தேம் அவங்க வந்து இந்தியர் வந்து விக்டிமா இருக்கிறதுனால வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, கண்டுக்கிறதில்ல. இப்போ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல வந்து 122 எம்பிங்கள் இருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல. Why didn't the IBAN MPs come? Why didn't the Kazakh MPs come? Why didn't the Malay MPs come? Why didn't the Chinese MPs come? ஒரே ஒரு எம்பி வந்தாரு, அது வந்து எஸ் மாணிக்கவாசகம் மட்டுமே தான். எல்லாரும் மலேசியாவில் வந்து மல்டி ரேஷியல் சொல்லிக்கிறாங்க, ரொம்ப அழகா இருக்கு, இனிமையா காதுக்கு கேட்க இனிமையா இருக்கு. பட் இன் பிராக்டிஸ் இதுதான் நடைமுறை வந்து இதுதான். Multiracial at works. This is what multiracial at works. No political party leaders from PAS, Keadilan, DAP, no NGO leaders, யாருமே வரல. Okay. This involves a life. ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை முடிஞ்சு போன வாழ்க்கை திரும்ப வராது. குறைஞ்சபட்சம் வந்து போலீஸ் அதிகாரியை அனுப்பி ஒரு பூ கொடுத்து நம்ம வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோங்க அப்படின்னு சொல்லி இனிமேல் நடக்காதபடி பார்த்துக்கிறோம், அதையாவது செஞ்சிருக்கோம். ஆனால் அந்த போலீஸ் படையை வந்து அது செய்யல. அதுக்கு அர்த்தம் வந்து நாங்க வந்து செஞ்சது சரி, இனிமேல் நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி கொலை லோக்காப்ல செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து
இதுக்கு அர்த்தம் 18 வருஷமா வந்து அம்னோ அரசாங்கம் வந்து போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்காதனால வந்து 6 மாநிலங்கள் பிளஸ் ஃபெடரல் டெரிட்டரி வந்து 6 மாநிலங்கள்ல வந்து அவங்க வந்து தோல்வி கண்டிருக்காங்க போன தேர்தலில். இருந்த போதிலும் வந்து அவங்க பாடத்தை கத்துக்கல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அம்னோ இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். We have to change UMNO in the 2012-2013 general elections.